வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு கேஎஃப்சி ஸ்டைலில் பெரி பெரி சிக்கன் விங்ஸ் செய்ய போகிறோம். சாப்பிட செம்மையாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சா வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பெரி பெரி சிக்கன் விங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பெரி பெரி சிக்கன் விங்ஸ் செய்கிறதுக்காக விங்ஸ் எடுத்துருக்கோம். இந்த விங்ஸில் எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டான பீஸ் இருக்கும், அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் இந்த விங்ஸை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது 2 கிலோ சிக்கன் விங்ஸை வச்சு செய்ய போகிறோம். இதே மாதிரி எல்லா விங்ஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். 2 முறை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கோங்க. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த 2 கிலோ சிக்கன் விங்ஸுக்கு நம்ம எடுக்கிறது 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி செய்கிறப்போ விங்ஸ் கண்டிப்பாக வித் ஸ்கின்னோட தான் இருக்கும். வித்தவுட் ஸ்கின் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. வித் ஸ்கின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இதில் சால்ட் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கலாம். பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு மசாலா அந்த ஸ்பைசினஸ் கரெக்டாக கிடைக்கும். இந்த சமயத்தில் மைதா சேர்த்துக்கலாம். 100 கிராம் மைதா எடுத்துருக்கோம். நம்ம எடுத்துருக்கிற 2 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் மைதா, 100 கிராம் ஆட்டா சேர்த்துக்க போகிறோம். அதாவது கோதுமை மாவு. மைதா மாவு 100 கிராம், கோதுமை மாவு 100 கிராம் சேர்த்துருக்கோம். கோதுமை எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா இது மைதாவோட நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எந்த பாதம் இருக்கணுன்றதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, தேவைக்கு ஏற்ப பார்த்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கிறோம், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறது 2 கிலோ சிக்கனுங்க. இது ஒரு சண்டே நீங்கள் சமைக்கிறீங்கனாக்கா இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 4-5 பேர் இருக்கீங்க வீட்டில் அப்படின்னா இந்த அளவுக்கு எடுத்து செய்யுங்க. ஒரு ஆளுக்கு 2லேருந்து 3 பீஸ் சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு பதம் இருக்கணுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரம் மேரினேஷன் ஆகட்டும். மினிமம் 2 மணி நேரம் மேரினேஷன் ஆகணுங்க. அந்த சிக்கன் பீஸ் எடுத்து காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி கோட்டிங் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 300 கிராம் மைதா, 300 கிராம் ஆட்டா எடுத்துருக்கோம். இப்போ இது 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். உப்பு தேவைக்கிறப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உப்பு மட்டும் தான் போடுறோம், வேறு எதுவும் போடல. நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னே சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், அதை எடுத்து வெளியே வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஒரே பக்கம் பிடிச்சிருக்கோம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து மைதா ஆட்டெல்லாம் போட்டுக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா ஆட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிறோம். ஒரு 2லேருந்து 3 பீஸு போட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அதை எப்படி ப்ரெஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கிறிஸ்பினஸ் அப்போ தான் வரும். அந்த லேயராக வரும் தெரியுமா, கிறிஸ்பியாக. அது இந்த மாதிரி செஞ்சால் மட்டும் தான் வரும். இந்த மாதிரி நல்லா மைதாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம், மைதா ஆட்டா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுறப்போ அது லேயராக நமக்கு ஃபார்ம் ஆகி வரும். பாருங்கள் எந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறோன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இதனால தான் அது அந்த மாதிரி லேயராக வர்றது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோன்னுட்டு. இது 2 முறை ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு முறை ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு முறை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிறோம். ஒரு பக்கம் ஆயில் சூடு வச்சுருக்கோம். ஆயில் சூடேறி வந்துட்டுருக்கு. இது மிதமான சூடு இருக்கணும், ஆயில் கம்மியாக இருக்கக்கூடாது. ஆயிலில் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த மாதிரி சூடு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கொடுத்துருக்கிற கோட்டிங் பிரியாமல் இருக்கும். ஆயில் கம்மியாக சூடு இருந்தால் மொத்தமாக பிரிஞ்சு போயிடுங்க. அதனால் கண்டிப்பாக மிதமான சூடு இருக்கணும். உடனே கமெண்ட்டில் ஆயில் என்ன இவ்வளோ கலராக இருக்குன்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சிங்களானாக்கா அதில் இருக்கிற மைதா டஸ்ட்டெல்லாம் ஆயிலில் போச்சுன்னா இந்த மாதிரி கலர் மாறதாங்க செய்யும். இந்த மாதிரி செய்கிறத பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க, ஆயில் என்ன க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன ஆயில் எந்த கலர் இருக்குன்னு கேட்குறீங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது என்ன மாதிரி ஆகுது இந்த ஆயிலுன்ட்டு. இந்த ஆயில் திரும்ப எதுக்குமே யூஸ் ஆகாது தெரியுமா. ஒரு முறை யூஸ் பண்ணால் திரும்ப இந்த ஆயில் எதுக்குமே யூஸ் ஆகாது. இந்த சிக்கனை 2 முறை ஃப்ரை பண்ணோம். முறை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். திரும்ப இன்னொரு முறை ஃப்ரை பண்ணோம், அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக வரும். அதுக்கு இன்னொரு பேட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது 2த்தையும் சேர்த்து இன்னொரு முறை ஃப்ரை பண்ணலாம். இந்த சிக்கனெல்லாம் ஆயிலில் போட்டதுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 30லேருந்து 1 மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கோட்டிங் பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் லேசாக இந்த மாதிரி திருப்பி விடலாம். மிக்ஸ் பண்ணாதீங்க, திருப்பி விடலாம்.
அதுக்கப்புறம் அந்த லைட்டாக கலர் மாதிரி வரும். அதாவது ஃபுல் கோல்டன் கலர் ஆக வேண்டாம், லைட் கலர் மாறினாவே போதும். அப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாங்க. கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு ஆனாவே போதும். அது கலர் பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இந்த சமயத்தில் ஆயிலேருந்து எடுத்துடலாங்க. திரும்ப இன்னொரு முறை ஃப்ரை பண்ணலாம். இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். முன்னே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம், இதை சேர்த்து ஒரே டைம் ஃப்ரை பண்ணலாங்க. இப்போ அந்த கோட்டிங் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக லேயராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும்னா நம்ம சொன்ன மாதிரி செய்யணும், அப்போ தான் சூப்பராக வரும் உங்களுக்கு. அதுக்காக ஆயில் வேஸ்ட் ஆகுதுன்றதுக்காக நீங்கள் கம்மியாக ஊற்றி செஞ்சீங்கன்னா கோட்டிங்கெல்லாம் பிரிஞ்சு போயிடும். இந்த சிக்கனை ஆயிலில் போடுறப்போ சிக்கன் வந்து ஆயிலில் முழுகி இருக்கணும், அப்போ தான் க்ளீனாக ஃப்ரை ஆகும். அதே மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது மிதந்து வரும். அதே மாதிரி சிக்கன் போடுறப்போ ஒரு 4லேருந்து 5 பீஸ் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், அதிகமாக போட வேண்டாம். முதல்ல ஒரு முறை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த சிக்கனெல்லாம். இப்போ 2வது முறை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் சூடு வச்சுருக்கோம், அதுவும் சூடேறி வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போவும் ஒரு 5லேருந்து 6 பீஸ் வரைக்கும் போட்டுக்கலாம், அதுக்கு மேலே போட வேண்டாம். போட்ட உடனே பாருங்கள் அதில் இருக்கிற மைதா அந்த ஆட்டாவும் சேர்ந்து பிரிஞ்சு வருது பாருங்கள், அது அப்படியே கலர் மாறும் கண்டிப்பாக. இந்த மாதிரி 2 முறை ஃப்ரை பண்ணுறப்போ அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இருக்கும் அந்த கிறிஸ்பி. அதனால தான் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் மாறி வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதாவது ஆயிலில் மிதந்து வரும், அந்த கொதி வந்து அடங்கி வரட்டும். அது வரைக்கும் இதே மாதிரி ஃப்ரை ஆகட்டுங்க. இன்னொரு 30 செகண்டுக்கு அப்படியே ஃப்ரை ஆகி வரட்டுங்க. அதோட கலர் பாருங்கள் அப்படியே மாறி வந்துடும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தாவே போதும், இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதே அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா KFC ப்ரோஸ்டட் சிக்கன் ஆகிடும். இதில் பெரி பெரி பவுடர் தூணும்னா பெரி பெரி சிக்கன் விங்ஸ் ஆகிட போகுது. நம்மளோட சாய்ஸ் தான், இது அப்படியே கூட சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது முழுசாக போட்டதுக்காக நம்ம வந்து பெரி பெரி சிக்கன் செய்கிறதுனால, பெரி பெரி சிக்கன் விங்ஸ் செய்கிறதுனால பெரி பெரி பவுடர் போட்டுக்கலாம். இதில் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டே மேலேருந்து பவுடர் தூவுறப்போ எல்லா சிக்கன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பெரிய பெரிய சிக்கன் விங்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு அந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.